ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 0 to ஹீரோ இம்பேக்டட் அப்படிங்கிறது ஒரு 12 மணிக்கு ஒரு இம்பேக்ட் நடந்தது. அது ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேஜிக். அதை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா, இதை தொடர்ச்சியாக யார் ரிசர்ச் பண்ணிட்டு வரீங்களோ இந்த இண்டிகேஷனை புரிஞ்சிட்டாலே போதும், நம்மளுக்கு அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைனா நமக்கு என்னென்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதெல்லாமே பார்க்க போகிறோம். அப்போ இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி லவ் லெட்டர் எழுதணும் மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி நான் இதை பார்த்தேன், இதன் அடிப்படையிலேயே நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். இன்றைக்கி நிகழ்ந்த நிகழ்வு அடுத்த டைம் நிகழ்கிறதா, ஒரு டைம் நடந்தது இன்னொரு டைம் ஏன் நடக்கலை, இல்லை ஒரே டைம் இந்த மாதிரி இருந்தால் இன்னொரு டைம் இதே மாதிரி நடக்குது, அப்போ எத்தனை டைம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் நம்மக்கிட்ட இருக்கிறது. தேவையானன்னா ஒரு பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பார்க்கணும். யாருக்கிட்டையுமே நான் பார்ப்பது சரியா தவறா அப்படின்னால கேட்கக்கூடாது. இது ஏன்னா இது ஒரு கலை. உங்களுடைய கண்ணோட்டத்தில் முதல் பார்க்க விரும்பணும். இங்கே என்னென்னா நிறைய பேர் வரைபடம் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளே அடிக்ட் ஆனதுனால ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேடு நடக்குது அப்படிங்கிறதையவே மறந்துட்டாங்க. அப்போ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த ஃப்யூச்சர்ஸோட டேட்டா இன்றைக்கி காலையில் நான் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நான் பெய்டு மெம்பர்ஸுக்கு கொடுத்தது. இதில் ஃப்யூச்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு போட்டது மார்க்கெட் 24,750 க்ளோஸ் ஆகிருக்கு. 24,700 to 750 ஒரு பேரல் லைன். இதற்கு மேலே சந்தை நிகழ்ந்தால் என்ன, இதற்கு கீழ் இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது ஸ்பாட் நிஃப்டி 50யோட ஸ்பாட் லெவலுக்கு நம்ம கொடுத்துருந்தது. இதில் 24,620 ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பிளாக் கலரில். எப்படி காமன் ஏடிஎம்க்கு பிளாக் கலர் மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கு மார்க் பண்ணி இதில் நான் சொல்லியிருந்தேன் 24,600 to 24,650 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பேஸ்டு பேரல் லெவல் அப்படின்னு இது நான் காலையில் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 690 740 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை 600க்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அடுத்தது 600 கால் புட் நேற்று அதிகமான டேர்ன் ஓவர் நடந்த ஸ்ட்ரைக். இது நம்ம பார்த்தோம். மார்க்கெட்டில் அதிகமான டேர்ன் ஓவர் நடக்கிற ஸ்ட்ரைக்னால இதை உன்னிப்பாக கவனிக்கணும். 24,600 கால் புட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஏடிஎம் 80 கொடுத்துட்டு 60 ரூபாய்ங்கிறது பேஸ்டு 2 பேர்த்தோட லோ அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அடுத்து 140 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு பேரல் லைன் 100 ருபீஸ்லேருந்து 115 அப்படின்னு வச்சுருந்தோம். இது காலுக்கும் புட்டுக்கும் இது காலையில் நம்ம கொடுத்த லெவல்ஸ். அடுத்தது 24,500 காலுக்கும் 24,700 புட்டுக்கும் கொடுத்துருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா 24,600 கால் புட்டை டம்ப் பண்ணுறது. ஏன்னா நமக்கு 100 ரூபா தான் 2 பேர்த்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ். 24,600 கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 2 பேர்த்தையுமே 100 ரூபாய்க்கு கீழே இருந்தது. அப்போது 24,500 கால் 700 புட்டு தான் கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி அப்படிங்கிறதுனால இப்போ அதோட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 140ஆகவும் 110 ஒரு பேஸ்டு 200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம 150லேருந்து 165 ஒரு பேரல் லைன் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும். இதே சேம் நம்ம என்ன பண்ணிட்டோம் 700 புட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில். அடுத்தது 600 கால் புட்டோட பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன இதில் இருக்குது பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-160 புள்ளிகள் ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சாச்சு. அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம நேற்று எட்ஜ் லெவல் சொல்லியிருந்த 24,600 இது கால் ஆப்ஷன் 90நால 24,690, புட் ஆப்ஷன் 70நால 24,530. இந்த 2 பேர் தொடலோ 60நால நம்ம 24,660, 24,600, 24,540 அப்படிங்கிற லெவலும் பார்த்துருந்தோம். அடுத்து இந்த 2 ப்ரீமியம் 160 ரூபாய்க்கும் போது நமக்கு 24,750, இந்த பக்கம் 24,450 அந்த ஸ்ட்ரைக் நமக்கு எல்லாமே இம்பேக்டடாக வந்துடும். இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா. அடுத்தது இதுதான் நமக்கு மிக முக்கியம். நமக்கு வேல்யூம்லேயும் சரி, இதெல்லாம் நேற்று எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ ரீகால் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு 24,600 கால் புட்டு அண்டு மல்டிபிள் ஹெட்ஜ் சொல்லியிருந்தேன். அந்த மல்டிபிள் ஹெட்ஜில்
புட் அண்ட் கால் இப்படின்னு பார்க்கும்போது யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு 24,600 கால் வந்து இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்க. இது டேர்ன் ஓவர் வைஸில் 24,600 கால் புட். நேற்று பார்த்த விஷயத்தையே திருப்பி பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு கூட சிலருக்கெல்லாம் தோணலாம். நேற்று நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்து இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி டெய்லியும் நம்ம கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சா தான் சிமிலராக ஒரே நாள் ஒரே மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். அதனால லவ் லெட்டர் எழுதணும்னு சொல்லியிருந்தோம். அதை விட முக்கியம் நமக்கு கால் சைடு இம்ப்ளாய்ட் வாலிட்டி கம்மி, புட் சைடு வந்து இம்ப்ளாய்ட் வாலிட்டி ஜாஸ்தி, இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்ட். இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்ட் வாலிட்டி இருக்கும்போது 9:15 to 10 மணி நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீட் மூமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இன்றைக்கி கவரிங், ஏன்னா இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்ட் வாலிட்டி இருக்கும்போது தான் டைம் வேல்யூ யாரோ ஒருத்தர்கிட்ட மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அதை என்ன பண்ண போகிறாங்க, செல்லர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடும். இது ஒன்று. அடுத்தது நமக்கு லாஸ்ட் வீக்கோட லோ 24,677, அதற்கு கீழே மார்க்கெட் இருந்தாங்க. இன்றைக்கி மட்டும் 24,600க்கு கீழே மார்க்கெட் ஸ்டேபிளாக இருந்து 24,500 கட் பண்ணியிருந்ததுன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மேலே ஒரு இம்பேக்ட் கொடுத்ததோ அதே இம்பேக்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பக்கம் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும், எப்போவுமே ஒரே வகையில் பார்க்கக்கூடாது. இன்றைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு 300 புள்ளி கொடுத்துருக்காங்க. நேற்றைய தினமே பார்க்கும்போது நியர் லோ இருக்குது, ஆனால் ஹையில் மட்டும் 100 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி அதற்கு முந்தைய நாள் ஹையையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் அங்கே போயிட்டு முந்தினத்து நாள் அதுக்கு முந்தினத்து நாள் எங்கே இருந்தாங்களோ அங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம். இது ஒன்று. 12 மணிக்கு நடந்த மேஜிக்கை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். 12 மணிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது 9:45க்கு எடுத்த நான் ஸ்க்ரீன்ஷாட்டு. இது பார்த்திங்கன்னா 24,750 கால் 750 புட் எங்கே மீட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 ரூபாயில் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நிகழ்ந்த ஒரு ட்ராமாவை நம்ம புரிஞ்சுக்கணும். 24,750 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 41. இன்றைக்கி எக்ஸாக்டாக ஒரு 12 மணிக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா புட் ஆப்ஷன் இந்த 41 சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா மட்டும் வந்தாங்க. அதோட இம்பேக்டட் பாருங்கள். $24,750 புட்டோட லோ 41 ரூபா. இவங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு லோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல டாமினேட் பண்ணியிருந்ததுன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கணும். ஆனால் அந்த டாமினேட்டை அவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அந்த ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்றதுமே என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல 24,700 to 750 ஒரு சஸ்டைனபிள் மூமெண்ட்டாக மாற்றிட்டாங்க. 10:15க்கு இங்கே பாருங்கள், இவங்க 54, இவங்க 53, இவங்க 28, இவங்க 28. அப்போ எவ்வளோ தூரம் அங்கே மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம், 24,725. அப்போ டிஸ்கவுண்டில் இருந்த மார்க்கெட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் சாதாரண டிஸ்கவுண்டில் 8 பாயிண்ட் டிஸ்கவுண்ட். இந்த 8 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருந்து எப்படி மேலே போனாங்க அப்படிங்கிறதான் நிறைய பேர்த்துக்கு கேள்வி வரும். இங்கே கால் செல்லர் வந்துட்டு கவரிங் அப்படிங்கிறது ஒன்று நடந்தங்காட்டி தான் இந்த இம்பேக்டட் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் 750க்கு மேலே போகாமல் இருந்திருந்தால் மார்க்கெட் கீழே வந்திருக்கலாம். ஆனால் அதை மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, 700க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி மீண்டும் எப்போவுமே ஒரு மேலே போயிட்டு திருப்பி கரெக்ஷன் வந்துட்டாங்கன்னா இந்த கரெக்ஷன் வரும்போது கால் செல்லர் வந்துட்டு ஓகே சந்தோஷப்படுவாங்க திருப்பின்ட்டு. ஆனால் திருப்பி இதை பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கால் செல்லரில் மீண்டும் கவர் பண்ண வந்துடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது ஒரு ஃபால் வரும்போது அந்த ஃபால் என்ன ஆகுதோ திருப்பி அதை வந்து ஒரு புல் பேக் ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. வரைபடம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது அந்த வரைபடம் எதற்காக இங்கே நடக்குதுங்கிறத இங்கே ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த திரும்பி வரும்போது மார்க்கெட் அதாவது மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் திருப்பி இந்த மேலே போகும்போது நடந்த சம்பவத்தை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், டைம் வந்துட்டு இது 10:40க்கு இங்கே 24,700 கால்
38 ரூபா இருக்காங்க. புட் வந்து 30 ரூபா இருக்காங்க. அப்போ 8 ரூபா வித்தியாசம்னா ஒரு ஏடி மீட்டிங் பாயிண்ட் 34. அப்போ எவ்வளோ மீட் பண்ணியிருக்காங்க? முதல் வந்து 50 ரூபாய் இருந்தது, இங்கே 34. அப்போ என்ன ஆயிடுச்சு? 16 ரூபாய் டிகே ஆயிருக்கா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 750க்கு 35 ரூபாய்க்கு நம்ம மீட் நடந்ததாக பேசினோம். அதுக்கப்புறம் எங்கே மீட் பண்ணுறாங்க? டைம் பாருங்கள், சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா 11:32க்கு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு, 11:32க்கு அது ஸ்க்ரீன்ஷாட் தப்பான டைம் வந்துடுச்சு. 11:32க்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட் படி பார்த்தீங்கன்னா 52, இவங்க 27. அப்போ வந்துட்டு 24,725 தான் இருக்காங்க மார்க்கெட். அப்போ 8 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு 24,700, அங்கேருந்து 41 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. திருப்பி மார்க்கெட் மேலே போகுது. இங்கே 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த ஒரு மேஜிக். புட் ஆப்ஷனுடைய வேல்யூ டவுன் ஆகலை, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இங்கே கால் ஆப்ஷனுடைய வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 35 ரூபாய்க்கு மீட் நடந்தவங்க, பிஃபோர் மீட் நடந்தவங்க இங்கே 50 ரூபாய் மீட்டிங் நடக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ் ஆகுதுனாலே ஒரு கவரிங் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,600 கால் புட்டோட நமக்கு வந்து ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம்னா 160. அப்போ என்ன அர்த்தம்? 24,760. அப்போது இந்த 760 வந்துட்டு மார்க்கெட் 700 மட்டும் கீழே வந்துட்டாங்க. 24,760 மட்டும் மேலே போயிட்டு திருப்பி 700 வந்துட்டு திருப்பி இது உடைக்கும் போது இதுதான் நமக்கு வைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், வைட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம், கால் புட் ரெண்டையும் ஆட் பண்ணி. அப்போ அந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது இங்கே ஏடிஎம் மீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ கால் செல்லர் இங்கே பேனிக் மோடுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது. பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள். அப்போ டைமிங் பாருங்கள், 12:01. அடுத்தது 12:17க்கு 750 கால் புட் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான். இவங்க 160, இவங்க 23. அதாவது இவங்க 50 ரூபாய் இருந்தாங்க, இவங்களும் 50 ரூபாய் இருந்தாங்க. இப்போ இவங்க 100 ரூபா, அதாவது 110 ரூபாய் ஆட் ஆகியிருக்காங்க. இவங்க 25 ரூபாய் தான் இறங்கியிருக்காங்க கரையில். அப்போது 900 கால் புட் பாருங்கள் 70 ரூபாய்க்கு மீட் நடத்திருக்கு. அப்போது நமக்கு 15 நிமிஷம் முன்னாடி மீட் நடந்தது 50 ரூபாய்க்கு, அடுத்தது 70 ரூபாய்க்கு அந்த மீட்டிங் நடக்குது. அப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு மீண்டும் 12:18க்கு பார்த்தீங்கன்னா 850, 80 ரூபா, 62 ரூபா. அப்போ அது அப்படியே குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. அடுத்தது உடனடியாக அந்த டயத்தில் அங்கே நிற்கவே இல்லை மார்க்கெட். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் காலையில் கொடுத்த ஃபியூச்சர்ஸோட லெவல், ஸ்பாட்டோட லெவல். இன்றைக்கி ஸ்பாட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 690 கட்ட ஆரம்பிச்சுட்டு கீழே வந்தவங்க 600 பேஸ் பண்ணி எங்கெல்லாம் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்குறோமோ அதையெல்லாம் மதித்துள்ளார்கள் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒன்று. அடுத்தது ஃபியூச்சர்ஸ்க்கு. ஃபியூச்சரும் பாருங்கள், நம்ம கொடுத்த அந்த பேரல் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பேரல் சேனல் நம்ம கொடுத்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகிருக்காங்க. நம்ம எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் போடுறோமோ அந்த இடத்துல மதிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து வரைபடத்தில் போடல. இது வந்து 600 காலுக்கு எப்படி நடந்திருக்காங்க பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கிற பேரல் லைனை எப்படி அவங்க வந்துட்டு மதித்துள்ளார்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா 24,600 தான் ஹை டேர்ன் ஓவர் நேற்றும். அப்போது இவங்க பார்த்திங்கன்னா புட்டோட ஹை 60, இன்றைக்கி நெக்ஸ்டே அவங்க லோவும் அதே நேரத்தில் 60 தான் இருந்தாங்க. இன்றைக்கி அது போகலை. காலோட லோ 53. அப்போது இந்த 60க்கு மேலே இவங்க இருந்தாலும் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இவங்களோட இதில் இருந்துட்டாலே இது ஒரு மோனோபோலி அப்படின்னு அர்த்தம். இந்த மோனோபோலினாலே
அப்போ 24,660க்கு மேலே மார்க்கெட் இருக்கக்கூடிய இடத்த இங்கே கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட் அவுட் நமக்கு கிடைக்குது. அப்போ மார்க்கெட் 660க்கு மேலே தான் இருந்தாங்க. இந்த 660 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது லாஸ்ட் வீக்கோட லோ அப்படிங்கிறது 24,677. அப்போது 24,600 கால் மோனோபோலி ஆனதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வீக்கோட லோவை தாண்டும் போது என்ன ஆகுது, கால் செல்லர்ஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இங்கே டேட்டாஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸை எழுதணும். ஓகே, இப்போது நமக்கு நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் 12th கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 24,500 கால் 25,000 கால் மன்னிக்கணும் 25,000 கால் 24,800 கால் 24,700 புட் கொடுத்துருக்காங்க வேல்யூம் வைஸில். அடுத்தது வேல்யூ வைஸில் டேர்ன் ஓவர் வைஸில் 24,800 கால் 24,700 கால் 24,800 புட் 700 புட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை டேர்ன் ஓவர் ஸ்ட்ரைக்ஸ் என்னவோ இந்த ஸ்ட்ரைக்ஸை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ். அப்போ 24,800 ஸ்ட்ரைக்கோடது 185 ரூபா இருக்கும். இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தரல, செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் மாறும். இப்போதைக்கு இது 200 வச்சுட்டா 24,600 24,800 25,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு எட்ஜ் ரேஞ்சாக இருக்க போகுது. இன்றைக்கி ஹைக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் செயின்லேயும் வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு ஒரு 15க்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ டைம் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணணும், இதையும் பார்க்க வேண்டும். அப்போது இந்த 12 மணிக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இங்கே நம்ம என்ன கிடைக்கிது அப்படின்னா, நமக்கு ஏடிஎம் மீட் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் காலோட வேல்யூ மட்டும் ஏறி இருக்குது, புட்டோட வேல்யூ பெருசாக இறங்கவே இல்லை. அப்போ இவங்களை டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கால் செல்லர் இங்கே டாமினேட் பண்ணினதுனால மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஹியூஜ் ஏற்றம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது அந்த 12 மணிக்கு இதை தொடர்ச்சியாக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் ஏடி மீட்டிங் பாயிண்ட்டோட என்ன நடக்குது, ஏடி மீட்டிங் பாயிண்டில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சிட்டாலே போதும். இந்த இண்டிகேஷனை மார்க்கெட்டோட லெவல்ஸில் நம்ம இதை பொறுத்தினாலே உங்களுக்கு மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.